எல்லாருக்கும் வணக்கம். சாந்தி ஐஏஎஸ் ட்ரைனிங் அகாடமி யூடியூப் சார்பில் ஜூலை 31 மற்றும் ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் மற்றும் பொது அறிவு விஷயங்களை பற்றி பார்க்கலாம். வழக்கமான பொன்மொழி. இளைஞர்களின் கனவு நாயகன் ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களோட பொன்மொழி. வாய்ப்புக்காக காத்திருக்காதே, உனக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக்கொள். வாய்ப்புக்காக காத்திருக்காதே, உனக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக்கொள். ஜூலை 31க்கான நடப்பு நிகழ்வுகள் மற்றும் பொது அறிவு தகவல்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஹைவேஸ் ஜெர்மனி நாட்டில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. வாகன பேட்டரிகளை சாலைகளில் சார்ஜ் செய்யும் வசதி, அதுதான் இந்த ஹைவேஸ் திட்டம். பிற நாட்டு சரக்கு லாரிகள் செல்லும் போது அவற்றின் பேட்டரிகளை சார்ஜ் செய்ய நெடுஞ்சாலை என்ற திட்டத்தை ஜெர்மனி அறிமுகம் செய்துள்ளது. அந்த ஜெர்மனி நாட்டோட சீமென்ஸ் நிறுவனம் அந்த நாட்டோட இணைந்து இந்த திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. ஸோ ஹைவேஸ் அப்படிங்கிற திட்டம் ஜெர்மனி நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இரண்டாவது பாயிண்ட், விஜயா வங்கி தேனா வங்கியுடன் இணைந்தது. ஏப்ரல் 1, 2019. விஜயா வங்கி தேனா வங்கியுடன் இணைந்தது ஏப்ரல் 1, 2019. வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டுகளும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் எண்ணிக்கையும் தெரிஞ்சுக்கங்க. 1969 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது. 1980 மேலும் 6 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது. ஸோ தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா இந்தியாவில் 20 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் இருக்குது. விஜயா வங்கி தேனா வங்கியுடன் இணைந்தது ஏப்ரல் 1, 2019. ஸோ மூன்றாவது பாயிண்ட், கிரீன் ஐஎஸ்ஓ விருது அசாமில் உள்ள கவுஹாத்தி ரயில் நிலையத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த கிரீன் ஐஎஸ்ஓ விருது அப்படின்னா என்னென்னா, சுத்தமாகவும் பசுமையாகவும் இருக்கும் கட்டிடங்களையும் நிறுவனங்களையும் அங்கீகரிக்கும் வகையில் தேசிய பசுமை தீர்ப்பாயம், நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல், என்ஜிடின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ தேசிய பசுமை தீர்ப்பாயம் வழங்கக்கூடிய இந்த தரச்சான்று தான் கிரீன் ஐஎஸ்ஓ. அந்த வகையில் இந்தியாவில் கிரீன் ஐஎஸ்ஓ பெற்ற முதல் ரயில் நிலையம் கவுஹாத்தி ரயில் நிலையம். அடுத்ததாக தாகூர் இலக்கிய பரிசு 2019 ஆண்டு எழுதலை, ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. தாகூர் இலக்கிய பரிசு 2019 பெற்றவர் யாருன்னா ராணா தாஸ்குப்தா. எந்த நாவலுக்காக? சோலோ சோலோ அப்படிங்கிற நாவலுக்காக ராணா தாஸ்குப்தா 2019ஆம் ஆண்டிற்கான தாகூர் இலக்கிய பரிசை வென்றுள்ளார். அடுத்ததாக 2017ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட கரியமில வாயு எமிஷன் ரிப்போர்ட் படி, அறிக்கையின்படி சீனா, அமெரிக்கா, ஐரோப்பிய யூனியன், இந்தியா முதல் 4 இடங்களில் இந்த நாடுகள் இருக்கு. ஸோ அதிகமான கரியமில வாயுவை வெளியிடும் நாடுகள் பட்டியல் 2017 அறிக்கையின்படி சீனா முதலிடம், அமெரிக்கா 2ஆம் இடம், ஐரோப்பிய யூனியன் 3வது இடம், இந்தியா 4வது இடத்தில் உள்ளது. அடுத்ததா 6வது பாயிண்ட், இந்திய அட்டார்னி ஜெனரல் கே வேணுகோபால் இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர் கே வேணுகோபால். இந்த தலைமை வழக்குரைஞர் அப்படின்னா அரசு சார்பாக வழக்குகளில் வாதாடக்கூடிய மிக முக்கியமான சட்ட அதிகாரி, அரசின் முதன்மை சட்ட அதிகாரின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர் கே வேணுகோபால். தற்போதைய அட்டார்னி ஜெனரலாக இருக்கிறவர் கே வேணுகோபால். முதல்ல தலைமை வழக்குரைஞராக இருந்தவர், ஃபர்ஸ்ட் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா யாருன்னு பார்த்தீங்கன்னா MC செத்தல்வத் அப்படிங்கிறவர் தான் முதல்ல இருந்தார். இப்போ நமக்கு நடப்பில் இருக்கிறவர் கே வேணுகோபால். ஸோ இந்த அட்டார்னி ஜெனரலுக்கான ஆர்டிகிள் என்ன அப்படின்னா, சட்டப்பிரிவு 76(1) இதுதான் அட்டார்னி ஜெனரல் நியமனம். அடுத்ததாக 7வது பாயிண்ட், தமிழக அரசின் சிறப்பு மூத்த வழக்கறிஞர் சோமயாஜி, தமிழக அரசின் முன்னாள் அரசு தலைமை வழக்குரைஞர். ஸோ மத்திய அரசுக்கு அட்டார்னி ஜெனரல் இருக்க மாதிரி மாநில அரசுகளுக்கு தலைமை வழக்கறிஞரா
அட்வொகேட் ஜெனரல் அப்படிங்கிறவர் ஒருத்தர் இருக்கார். அந்த வகையில் தமிழக அரசின் சிறப்பு மூத்த வழக்குரைஞராக முன்னாள் அட்வொகேட் ஜெனரல் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஎல் சோமயாஜியை தமிழக அரசின் சிறப்பு மூத்த வழக்குரைஞராக நியமிச்சிருக்கு. ஸோ இவர் தமிழக அரசின் சார்பாக முக்கியமான வழக்குகள், அதிமுக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளில் தமிழக அரசின் சார்பாக இவர் வாதாடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 8வது பாயிண்ட், மொரீஷியஸ் தலைநகர் போர்ட் லூயிஸில் அந்நாட்டின் உச்சநீதிமன்றத்தை பிரதமர் மோடி மற்றும் அந்நாட்டு பிரதமர் பிரவிந்த் ஜக்நாத் இருவரும் இணைந்து காணொலியில் திறந்து வைத்துள்ளனர். மொரீஷியஸ் தலைநகர் போர்ட் லூயிஸில் உச்சநீதிமன்றத்தை பிரதமர் மோடி மற்றும் மொரீஷியஸ் நாட்டு பிரதமர் பிரவிந்த் ஜக்நாத் திறந்து வைத்துள்ளனர். கணபதி உற்சவம், சிவாஜி விழாக்களை தொடங்கியவர் திலகர். ஸோ சுதந்திர போராட்ட வீரர்கள், போராட்டக்காரர்களில் மிக முக்கியமான தலைவர்கள் ஒருத்தர் திலகர். ஸோ திலகர் தான் பார்த்திங்கன்னா முதல்ல கணபதி உற்சவம், சிவாஜி விழாக்களை ஏற்படுத்தி மக்களை கொண்டாட வைத்தவர் இவர் தான். ஸோ 1906 1920 வரை திலகர் சகாப்தம்னே சொல்லுவாங்க. 1906 முதல் 1920 வரையான காலகட்டத்தை. சுராஜ்யம் நமது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வோம், அது இவரோட மிக பிரபலமான மிக முக்கியத்துவம் வாய்ந்த கோட். சுராஜ்யம் நமது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வோம், இவரோட முக்கியமான கோஷம். ஸோ திலகரோட நினைவு நூற்றாண்டு 1920 பிறந்த திலகரோட நினைவு நூற்றாண்டு விழா இன்று 1920 ஜூலை 31 அவர் காலமானார். அவரோட நினைவு நூற்றாண்டு விழா ஜூலை 31 கடைபிடிக்கப்படுகிறது. ஸோ 10வது பாயிண்ட், இந்தியாவின் முதல் விண்வெளி பார்க் கேரளாவில் அமைய உள்ளது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் விண்வெளி பார்க் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் அமைய உள்ளது. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் நாலேஜ் சென்டர் அண்ட் ஸ்பேஸ் மியூசியம், இதுதான் அதோட பேர். ஸோ இந்தியாவில் அமைய உள்ள முதல் விண்வெளி பார்க் எங்கே உள்ளதுன்னா கேரளாவில் அமைய உள்ளது, திருவனந்தபுரத்தில். அதோட பேர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் நாலேஜ் சென்டர் அண்ட் ஸ்பேஸ் மியூசியம். அடுத்ததா ஆகஸ்ட் 1 நடப்பு நிகழ்வுகள் மற்றும் பொது அறிவு தகவல். ஆகஸ்ட் 1 மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கு புதிய பெயர் சூட்டியுள்ளது தமிழக அரசு. மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கு அரசியல் தலைவர்களின் பெயர்களை சூட்டியுள்ளது தமிழக அரசு. அந்த வகையில் ஆலத்தூர் மெட்ரோக்கு அறிஞர் அண்ணாவோட பேரும், கோயம்பேடு மெட்ரோக்கு செல்வி ஜெயலலிதா அவர்களோட பேரும், சென்ட்ரல் மெட்ரோக்கு முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரோட பேரும் சூட்டப்பட்டுள்ளது. ஆலந்தூர் மெட்ரோக்கு முன்னாள் முதல்வர் அறிஞர் அண்ணாவோட பேர், செல்வி ஜெயலலிதாவோட பேர் கோயம்பேடு மெட்ரோவுக்கும், சென்ட்ரல் மெட்ரோவோட பேர் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரோட பேரும் சூட்டப்பட்டுள்ளது. ஸோ 3 முக்கியமான பெயர்கள் ஆலந்தூர் அண்ணா, ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. ஆலந்தூர் அண்ணா, கோயம்பேடு செல்வி ஜெயலலிதா, சென்ட்ரல் எம்ஜிஆர். ஸோ இந்த 3 மெட்ரோக்களுக்கும் புதிதாக பெயர் சூட்டப்பட்டுள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஆந்திராவுக்கு 3 தலைநகரங்கள், ஆளுநர் ஜூலை 31 ஒப்புதல். ஸோ ஆல்ரெடி சட்டப்பேரவை ஆந்திர மாநிலத்துக்கு 3 தலைநகரங்களை கொண்ட ஒப்புதலுக்காக ஆளுநர் வசம் இருந்த கோப்பு நேற்று வெளியாகியுள்ளது. ஸோ ஆந்திராவுக்கு 3 தலைநகரங்கள், ஆளுநர் ஜூலை 31 ஒப்புதல். ஸோ சட்டப்பேரவை தலைநகராக அமராவதியும், தலைமைச் செயலகம் அமைந்துள்ள விசாகப்பட்டினம் தலைமைச் செயலக தலைநகராகவும், நீதித்துறை தலைநகராக உயர்நீதிமன்றம் அமையுள்ள கர்னூலும் இருக்கும். ஸோ சட்டப்பேரவை தலைநகராக அமராவதி, தலைமைச் செயலக தலைநகராக விசாகப்பட்டினம், நீதித்துறை தலைநகராக கர்னூல். ஸோ இவை 3ம் ஆந்திராவுக்கு 3 தலைநகராக விளங்கும். 3வது பாயிண்ட், சாகித்ய அகாடமி எழுத்தாளர் சா கந்தசாமி மறைவு. சாகித்ய அகாடமி விருது பெற்ற சா கந்தசாமி மறைவு. ஸோ 1997 இவரோட விசாரணை கமிஷன் சாகித்ய அகாடமி விருது பெற்றது. ஸோ விருதாளர்கள் பற்றி பார்க்கும்போது எப்போதுமே அவர் இறந்ததை கேட்க மாட்டாங்க, அவரோட என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. அந்த வகையில் 1997
இவரோட விசாரணை கமிஷன் சாகித்ய அகாடமி விருது பெற்றது. 2006 நிகழ்காலத்துக்கு முன்பு அப்படிங்கிற ஒரு நாவல் வந்து தமிழக அரசின் சிறந்த நாவலுக்கான பரிசை பெற்றது. இவரோட மற்ற படைப்புகள் சாயாவனம், தொலைந்து போனவர்கள், அவன் ஆனது, சூரிய வம்சம், தக்கையின் மீது 4 கண்கள், அதர் படையாத்தில், வான்கூவர், ஆறுமுகசாமியின் ஆடுகள், பெருமழை நாட்கள், இதெல்லாம் இவரோட படைப்புகள். ஸோ மற்ற படைப்புகள் கூட தெரியாட்டியும் அவரோட 2 முக்கியமான படைப்பு, ஒன்று விசாரணை கமிஷன் 1997 சாகித்ய அகாடமி விருது வாங்குச்சு, 2006 நிகழ்காலத்துக்கு முன்பு அப்படிங்கிற நாவல். ஸோ பொதுவாக பெரிய எழுத்தாளர்கள் பற்றிய முக்கியமான படைப்புகளை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறது எப்போவுமே நமக்கு கை கொடுக்கும். அடுத்தது 4வது பாயிண்ட்டு, 68 ஆண்டுகளுக்கு பின்னர் வால்மீகி சமுதாயத்தினர் குடியுரிமை பெற்றனர். ஜம்மு காஷ்மீரில் 68 ஆண்டுகளுக்கு பின்னர் வால்மீகி சமுதாயத்தினர் குடியுரிமை, அதோட முதல் சான்று பெற்றவர் திபு தேவி, 71 வயது. அதில் 7 வயதுன்னு இருக்கு, திருத்திக்கங்க, 71 வயது. ஸோ இவங்களுக்கு ஜம்மு காஷ்மீரில் வெளிமாநிலத்தவர் எவரும் குடியேற முடியாது, அவர்களுக்கு குடியுரிமை கிடையாது அப்படிங்கிற ஒரு சட்டம் நடைமுறையில் இருந்தது. ஆர்டிகிள் 370 படி. ஆர்டிகிள் 370 நீக்கியதுக்கு அப்புறமா முதல் முறையாக இந்த சமூகம் மிக நீண்ட ஆண்டுகளாக, நீண்ட காலங்களாக 68 ஆண்டுகளாக போராடி இந்த சட்டம் திரும்பி பெற்றுக்கொள்ளப்பட்டதன் பின்னர் இந்த வால்மீகி சமுதாயத்தினர் குடியுரிமை சான்று பெற்றுள்ளனர். அந்த வகையில் முதல் சான்று திபு தேவி அப்படிங்கிற 71 வயது பெண்மணிக்கு கிடைத்திருக்கு. ஸோ இவங்க வந்து ஜம்மு மாநகராட்சியோட ஓய்வு பெற்ற சுகாதார பணியாளர். ஸோ இவங்களுக்கு தான் அந்த முதல் குடியுரிமை சான்று கிடைத்திருக்கு. 68 ஆண்டுகளுக்கு பின்னர் வால்மீகி சமுதாயத்தினருக்கு குடியுரிமை சான்று ஜம்மு காஷ்மீரில் வழங்கப்பட்டுள்ளது. ஸோ ஸ்மார்ட் இந்தியா ஹக்கத்தான் போட்டி 2017 ஆரம்பிக்கப்பட்டது. இந்த ஸ்மார்ட் இந்தியா ஹக்கத்தான் போட்டி அப்படிங்கிறது தேசிய அளவிலான மாணவர் திறன் ஊக்குவிப்பு போட்டி. ஸோ தேசிய அளவிலான மாணவர்களோட திறனை ஊக்குவிக்கும் வகையில் நடத்தப்படக்கூடிய போட்டி இதுதான் ஸ்மார்ட் இந்தியா ஹக்கத்தான். அந்த வகையில் 2017 ஆரம்பிக்கப்பட்டது. அதோட நான்காவது ஸ்மார்ட் இந்தியா ஹக்கத்தான் வந்து 2020 தற்போது நடைபெறுது. அதோட இறுதி விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கு கொண்டு உரையாற்ற உள்ளார். 6வது பாயிண்ட், உள்நாட்டு தயாரிப்பு பொருட்களை வாங்க KVIC காதியுடன் ITBB ஒப்பந்தம். கதர் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன், அதான் KVIC. ஸோ காதி அமைப்புடன் ITBB இந்தோ திபெத் பார்டர் போலீஸ், இந்திய துணை இராணுவ படைகளில் இந்திய துணை இராணுவ படைகள் 5 இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த ITBB. இந்த ITBBயும் இந்தோ திபெத் பார்டர் போலீஸ், இந்த ITBBயும் KVIC காதி நிறுவனமும் உள்நாட்டு பொருட்களை வாங்குவதற்காக ஒப்பந்தம் செய்துள்ளனர். அடுத்து 7வது பாயிண்ட், G20 மாநாடு 2020 ரியாத்தில் நடக்குது. சவுதியில் உள்ள ரியாத்தில் நடக்குது. 2019 எங்கே நடைபெற்றதுன்னா ஒசாகா, ஜப்பானில் உள்ள ஒசாகாவில் நடைபெற்றது. 2020 G20 மாநாடு ரியாத்தில் நடைபெறுது. இந்த G20யோட மெம்பர்ஸில் இந்தியா இருக்காங்களான்னா கட்டாயம் இந்தியா இதில் மெம்பர் தெரிஞ்சுக்கணும். G20ல் இந்தியா உறுப்பு நாடாக உள்ளது. 19 நாடுகளும் ஐரோப்பிய ஒன்றியமும் சேர்ந்தது 20 நாடுகள் கொண்ட அமைப்பு G20. இந்தியா, அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, பிரேசில், கனடா, சீனா, ஜெர்மனி, பிரான்ஸ், இந்தோனேசியா, இத்தாலி, ஜப்பான், மெக்சிகோ, ரஷ்யா, சவுத் அரேபியா, சவுதி அரேபியா, சவுத் ஆப்பிரிக்கா, சவுத் கொரியா, துருக்கி, UK, USA. ஸோ 19 நாடுகள் ப்ளஸ் ஐரோப்பிய யூனியன், இவை எல்லாம் இணைந்து தான் இந்த G20 மாநாடு, G20 அமைப்பு. இந்த G20 அமைப்போட 2020 மாநாடு ரியாத்தில் நடக்குது. 2019 ஒசாகாவில் நடைபெற்றது. 8வது பாயிண்ட், ஒசூர் பறவைகள் சரணாலயம் TVS நிறுவனத்தில் அமைந்துள்ளது. ஸோ தனியாருக்கு சொந்தமான TVS நிறுவனத்தில் வெளிநாட்டு பறவைகள், நிறைய பறவைகள் வந்து அங்கே தங்குதாக, அங்கே வந்து தங்கி முட்டையிட்டு
சில காலம் தங்கியிருந்து செல்வதாக அந்த இடத்த வந்து சரணாலயமாக அறிவித்திருக்காங்க புதுசாக. ஸோ தனியார் நிறுவனத்தோட இடங்களில் கிட்டத்தட்ட 30% அளவுக்கு இந்த இடங்களை பசுமையாகவும் நீர்நிலை நிறைந்ததாகவும் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஒசூர் பறவைகள் சரணாலயமாக டிவிஎஸ் நிறுவனத்தோட இடம் அறிவிக்கப்பட்டுள்ளது. 9வது பாயிண்ட், 2019 G7 சம்மிட் ஃப்ரான்ஸ். ஸோ 2019 G7 நாடுகள் சம்மிட் வந்து ஃப்ரான்ஸில் நடைபெற்றது. இந்த G7 நாடுகளில் இந்தியா உறுப்பினரா அப்படின்னா இல்லை. G20 உறுப்பினர், ஆனால் G7 உறுப்பினர் இல்லை. பிரான்ஸ், கனடா, ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், UK, USA அண்ட் ஐரோப்பியன் யூனியன் இதெல்லாம் இணைந்து தான் இந்த G7. G7ஓட 2019 மாநாட்டு ஃப்ரான்ஸ்லேயும் 2020 யூஎஸ்ஏலையும் நடைபெறப்போகுது. யூஎஸ்ஏல நடைபெறப்போகுது 2020க்கான மாநாடு. 2019க்கான மாநாடு நடந்து முடிந்த மாநாடு ஃப்ரான்ஸில் நடந்து முடிந்தது. அடுத்ததாக 10வது பாயிண்ட்டு, 11th டெஃப் எக்ஸ்போ, 11வது டிஃபென்ஸ் எக்ஸ்போ தான் டெஃப் எக்ஸ்போ. முதல் முறையாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் லக்னோவில் நடைபெற்றது. ஸோ இந்த டெஃப் எக்ஸ்போ அப்படின்னா இந்திய பாதுகாப்பு துறையோட கண்காட்சி மற்றும் ஏற்றுமதி திறன் வெளிக்காட்டும் ஒரு கண்காட்சி. அதுதான் டெஃபென்ஸ் எக்ஸ்போ, டெஃப் எக்ஸ்போன்னு சொல்கிறாங்க. 2020க்கு லக்னோவில் நடைபெற்றது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெற்றது. 2018 இந்த டெஃப் எக்ஸ்போ தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் மாவட்டம் மாமல்லபுரத்தில் நடைபெற்றது. ஸோ டெஃப் எக்ஸ்போ 11th டெஃப் எக்ஸ்போ எங்கே நடந்ததுன்னா லக்னோ, யூபியில் உள்ள லக்னோ. 2018 தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் மாமல்லபுரத்தில் நடைபெற்றது. இந்த டெஃப் எக்ஸ்போ 11th அப்படிங்கிறது 2020க்கானது. லக்னோவில் நடைபெற்றது 2020. 2018 தமிழ்நாடு காஞ்சிபுரம் மாமல்லபுரத்தில் நடைபெற்றது. ஸோ நன்றி, வணக்கம்.